ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 2026 தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவுக்கான நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடைமுறைகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகள் என்ன, இப்போ புதிதாக கொண்டு வந்த நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது 2026க்கு முன்னாடி இருந்த பத்திரப்பதிவில் என்ன வகையான மாற்றங்கள் இருந்தது, இப்போது 2026 என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தற்போதைய புதிய சட்டம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2026 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2026 முதல் தமிழக அரசு கொண்டு வந்த பத்திரப்பதிவு தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 2025-26 ஜனவரி மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதாவது ஜனவரியிலேயே பார்த்திங்கன்னா இதுக்கான ஒப்புதல் எல்லாமே குடியரசுத் தலைவர் மூலமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஸோ இதில் பிரிவு 34C என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவின் கீழ் ஒருவர் ஒரு சொத்தை விற்கும் போதோ அல்லது தானமாக வழங்கும் போதோ அவர் அந்த சொத்தை எதன் மூலம் பெற்றார், அந்த அசல் பத்திரத்தை சார்பதிவாளர்களிடம் காட்ட வேண்டும். அத்துடன் பதிவு செய்யப்படுவதற்கு 10 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட புதிய வில்லங்கச் சான்று, அதாவது என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ஈசின்னு சொல்லுவோம். ஸோ இதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிவு 34C வந்து சொல்லுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய சட்டம் 2026 கொண்டு வந்தது. ஸோ ஒருவேளை அசல் பத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது 2026 கொண்டு வந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொத்தை விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சொத்தோட பத்திரம் அப்படிங்கிறது வேணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் 10 நாட்களுக்குள்ள, அந்த 10 நாள் இடைவெளியில் நீங்கள் வில்லங்கச் சான்று எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எங்கிட்ட அசல் பத்திரமே இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா, அசல் பத்திரம் தொலைந்து விட்டாலோ அல்லது வேறு காரணங்களாலோ இல்லை என்றால் சட்டத்தில் சில ப்ரொவிஷன்ஸ், விலக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. பத்திரம் தொலைந்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து கண்டுபிடிக்க முடியவில்லை, அதாவது நான் டிரான்ஸபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சான்றிதழ்கள் பெற வேணும். உள்ளூர் செய்தித்தாள் ஒன்றில் பத்திரம் தொலைந்தது குறித்து விளம்பரம் செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் சமர்ப்பித்தால் மட்டுமே பதிவை மேற்கொள்ள முடியும். அதாவது ஸோ அசல் பத்திரம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எந்த ரீஜியனில் எந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷன் வருமோ ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புகார் அளிக்கணும். புகார் அளித்து நான் டிரான்ஸபிள் சர்டிஃபிகேட், அதாவது போலீஸ் மூலமாக கண்டே பிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் டிரான்ஸபிள் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உள்ளூர் செய்தித்தாளில் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்க வேண்டும். ஸோ எங்களோட பத்திரம் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோக எந்த இயர் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்க, அதே மாதிரி உங்களோட பத்திரம் எண் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து நீங்கள் அதில் செய்தித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் வந்து சமர்ப்பித்தீங்க, பத்திரப்பதிவில் சமர்ப்பித்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பதிவை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை பூர்வீக சொத்து பழைய அசல் பத்திரம் கிடைக்காத பூர்வீக சொத்துக்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வருவாய்த்துறை வழங்கிய பட்டா ஆவணத்தை ஆதாரமாக கொண்டு பதிவு செய்ய அனுமதி உண்டு. அதாவது ஒரு பூர்வீக சொத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட அசல் ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதோட தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பூர்வீக சொத்தாக இருந்தால் மட்டும்தான், ஓகேங்களா, அதுக்கு வருவாய்த்துறை வந்து வழங்கியிருப்பாங்க பட்டா. அந்த பட்டா ஆவணத்தை வச்சு கூட நீங்கள் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி முந்தைய நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லியிருந்ததுன்னா, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் 2024 அளித்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அசல் பத்திரம் இல்லை என்பதற்காக பத்திரப்பதிவை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2024 கூறியிருந்தாங்க. சார்பதிவாளர்கள் தங்கள் அலுவலகத்தில் உள்ள நகல்களை கொண்டே உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இருப்பினும் போலி பத்திரப்பதிவுகளை தவிர்க்கவும் மோசடிகளை தடுக்கவும் தமிழக அரசு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்ததால் தற்போது சட்டப்படி அசல் பத்திரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது அசல் பத்திரம் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2024 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. அதாவது அசல் பத்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பத்திரப்பதிவு வந்து நிறுத்தி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த தீர்ப்புலேயே கூறியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு நடக்கும்போது உங்கள்கிட்ட அசல் பத்திரம் இல்லை அப்படின்னாலும் வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அதோட பட்டா காப்பியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க 2024 25, 26 அந்த 2 வருஷம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுபோக 2024 மேலும் என்னென்னா ஆல்ரெடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நகல் வந்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஒரு காப்பி இருக்கும். ஸோ அந்த காப்பி வச்சு உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2024 சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ கொண்டு வந்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலி பத்திரப்பதிவுகளை தடுக்கிறதுக்கும் மோசடிகளை தடுக்கவும் தமிழ்நாடு அரசு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்ததால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா சட்டப்படியான அசல் பத்திரம் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறாங்க. அசல் பத்திரம் ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற சான்று நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் உள்ளூர் செய்தித்தாளில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கக்கூடிய காப்பி இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டாவை வச்சு நம்ம பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2026 கொண்டு வந்த புதிய உத்தரவுகள். இதன்படி தான் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.